அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கு. வாஸ்து வீனஸ் வாஸ்து அப்படின்னாலே நிறைய விஷயங்களை நான் கேதர் பண்ணியிருக்கேன், நிறைய அனுபவப்பட்டிருக்கேன், நிறைய பயணங்கள், நிறைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை அனலைஸ் பண்ணுறேன். அந்த வகையில் இன்று நான் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயந்தான். இது அற்புதமான விஷயமா அப்படின்னா ஒரு தெரிந்து கொள்ளக்கூடிய மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த விஷயத்தை கொடுக்குறேன். இப்போ ஒரு வீடு கட்டுறோம். அப்போ நம்ம பொதுவாக மனை வாங்கி சொந்தமாக ஒரு இடம் வாங்கி அழகான முறையில் பிளான் பண்ணி ஒரு வீடு கட்டும்போது அந்த செப்டிக் டேங்க் சம்பு அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக எல்லா வீட்லேயுமே இருக்கும். அப்போது அந்த செப்டிக் டேங்கை அமைக்கும் முறை அப்படிங்கிற ஒரு விஷயம் மிக நுண்ணியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போது அந்த செப்டிக் டேங்கை இப்போது வீடு எப்படி சதுரம் அல்லது செவ்வகமாக அமைக்கணும், எந்த பக்கமும் கட் பண்ணக்கூடாது, எந்த பக்கமும் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது, போர்ட்டிகோ அமைக்கக்கூடாது, இதே போல் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். வீடு அப்படின்னா சதுரம் அல்லது செவ்வகம், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்குலர் தான் மிக முக்கியமான ஒரு வீட்டுக்கு பார்க்கக்கூடிய ஒன்று. அப்புறம் ரெண்டாவது விஷயமா பார்த்தீங்கன்னா அப்போது செப்டிக் டேங்க்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, இது வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு அமைக்கக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். அப்போது அந்த செப்டிக் டேங்கை சதுரம் அல்லது செவ்வகமாகத்தான் அமைக்கணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. நான் ஸ்டார்டிங் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சதுரம் அல்லது செவ்வகமாகவே அமைங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் என்னுடைய பயணங்களில் நான் பார்த்த சில விஷயங்களுக்காக இப்போ வந்த ஒரு அட்வான்டேஜான சில விஷயங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பயோசெப்டிக் டேங்க்னு வந்துருச்சு நிறைய. அப்போ அதே போல் அமைப்புகள் வந்தால் இப்போ சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன பாத்ரூம் டாய்லெட்டுக்கு இந்த ரவுண்டாக உரை அப்படின்னு சொல்லி உரை கிணறுன்னு சொல்லி பண்ணி அது உள்ளே இறக்கி அதை செப்டிக் டேங்க்னு ஒன்று பயன்படுத்துவாங்க. அப்போ இதற்கெல்லாம் நம்ம தயாராக இருக்கணும். இதை எப்படி அதை வாஸ்து முறைப்படி நம்ம செப்டிக் டேங்க்குள்ளே சரியாக கொண்டு வரணும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணும்போது அப்போது செப்டிக் டேங்க்கும் சதுரம் அல்லது செவ்வகமாகத்தான் அமைக்கணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கேள்வி தோன்றலையோ நான் என்னுடைய அனலைசிஸில் சில விஷயங்களை பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் புதிய புதிய தகவல்களை உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக நான் ரொம்ப சிந்தித்து அனலைஸ் பண்ணி சில விஷயங்களை கொடுக்குறேன் என்னோட நடைமுறையில். அந்த வகையில் நீங்கள் ஒரு செப்டிக் டேங்க் அமைக்கிறீங்க அப்படின்னா இன்கேஸ் அதை முடிந்தவரை சதுரம் அல்லது செவ்வகமாக தான் அமைக்கணும் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சார் நான் பயோசெப்டிக் டேங்க் அமைக்கிறேன் சார், நான் சொன்ன மாதிரி அந்த உரை அந்த சிமெண்ட் உரைன்னு சொல்லுவாங்க அது அமைக்கிறேன் சார், அப்போ அது சதுரம் செவ்வகமாக இருக்காது சார், அது ரவுண்டாக இருக்குமே, அது தவறா சரியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்போ நான் என்ன சொல்லுவேன், என்னுடைய வீனஸ் வாஸ்து பார்க்குறீங்கன்னா என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் அந்த உரை கிணறு அந்த உரை போன்ற அமைப்பு அப்புறம் பயோசெப்டிக் டேங்க் அந்த உருண்டை வடிவ அமைப்பு தாராளமாக அமைச்சுக்கலாம். ஏன்னா செப்டிக் டேங்கை பொறுத்தவரையில் நான் அதை அமைத்து கொள்ளலாம் என சொல்வதற்கு காரணம் இருக்குது, ரீசன்ஸ் இருக்குது. அதற்கான இயக்கம் என்ன, அதற்கான ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத அதை சிந்தித்து சில தகவல்களுக்காக நான் சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்கொயராக ரெக்டாங்குலர் அப்போ இருக்காத நான் என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த உரை இறக்கிய பிறகு தரை மட்டத்துக்கு சுற்றி கட்டுவோம் இல்லையா, நீங்கள் அந்த சுற்றி கட்டுற அமைப்பை சதுரம் அல்லது செவ்வகமாக நீங்கள் அதை அமைச்சுக்கணும். சுற்றி கட்டி ஒரு மேனுவல் போடுறது வழக்கம். செப்டிக் டேங்காக இருந்தாலும் சரி அந்த அதுக்கு 2 பார்ட்டாக பிரித்து மேனுவல் அமைப்பாங்க. அந்த மேனுவல் மூடி அந்த டாப்பில் இருக்கக்கூடிய அந்த மேனுவல் சாம்பர் மூடி ஸ்கொயராக இருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த தரைத்தளத்தை நீங்கள் கவர் பண்ணும்போது ஃப்ளோர் போட்டு கவர் பண்ணும்போது அந்த மேனுவல் மட்டும்தான் தெரியும், அந்த மேலே இருக்க டாப் ஃப்ளோர் மூடி மட்டும்தான் தெரியும். அப்போ அது சதுரமாக தான் இருக்கணும். அதுக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, மேக்சிமமாக ரவுண்டாக அமைக்க வேண்டாம். அப்போ ஒரு வாசல் வரோன்னா அது ஒரு சின்ன ஒரு மூடியை மாற்ற சொல்லலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது மற்ற எல்லாமே ஸ்கொயராக ரெக்டாங்குலர் இருக்கும், அது மட்டும் ரவுண்டாக இருக்கிறதுனால அது ஒரு இன்டிமேஷனாக கூட கொடுக்கலாம். அப்போ நம்ம அதை என்ன சொல்கிறோம், நீங்கள் அந்த டாப்பில் இருக்கிற அந்த ஒரு இது மட்டும் மூடியை மட்டும் நீங்கள் ஸ்கொயராக ரெக்டாங்குலரில் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்.
அடுத்து ஒரு கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, சம்பு வந்து சதுரம் அல்லது செவ்வகமாக தான் அமைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், சம்பு வந்து ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்குலராக தான் அமைக்கும். அப்போ செப்டிக் டேங்க் மட்டும் ஏன் சார் நீங்கள் ஆப்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா, செப்டிக் டேங்கினுடைய ஃபங்க்ஷன் வேறு, அதனுடைய வேலைகள் வேறு, அதற்கான நுணுக்கம் வேறு. அப்போது நம்ம வீடு எல்லாமே ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்குலரில் வரும்போது இது ஒன்று மட்டும் வேறுபட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த தகவலை வந்து முக்கியமான ஒரு விஷயமா நான் உங்களுக்கு வந்து பகிர்ந்திருக்கேன். இது உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.